இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே, அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போதே அந்த ஊர் மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க. அது என்னென்னா, அந்த பொண்ணு இறந்து போகும்போது என்னென்ன சடங்குகளை செய்யணுமோ அதெல்லாம் இப்போவே செய்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வேறு ஜாதியில் உள்ள ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இந்த சம்பவத்தை அந்த ஊரில் உள்ள மக்களால் தாங்கிக்கவே முடியலை. இது எங்கே நடந்துச்சுன்னா, நம்ம மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இதுதாங்க நம்முடைய இந்தியா நாட்டின் உண்மையான முகம். ஒரு காலத்தில் நம்முடைய தமிழ்நாடு இதை விடவும் கேவலமாக இருந்துச்சு. இதை போன்ற சம்பவங்கள் இப்போவும் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் மேல் ஜாதி கீழ் ஜாதி, ஏழை பணக்காரன் என்று பார்க்காம எல்லாருக்கும் கல்வி அறிவு, எல்லாருக்கும் மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுத்தது யாரு? கிறிஸ்தவ மிஷினரிகள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சில கிறிஸ்தவர்கள் சில காரியங்களை செய்யும்போது ஜாதி பார்க்குறாங்க என்றதான செய்தி வருத்தத்தை கொடுக்கிறது. பைபிளில் ஒரு அழகான வசனம் உண்டு. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். அதனுடைய அர்த்தம், நாம் எல்லாரும் சமமாக இருக்கிறோம். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். இனிமேலும் யாராச்சும் நாங்கள் ஜாதி பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம், எங்கள் ஜாதி மக்களை மட்டும்தான் இங்கே அடக்கம் பண்ணுவோம், எங்கள் ஜாதி மக்கள் மட்டும்தான் கோவிலுக்கு வரணும், திருவிழாக்கு வரணும்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா அப்படி சொல்லாதீங்க. என் தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.